மதுரையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில மைய முடிவின்படி பாதுகாப்பு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செப்டம்பர் 3ஆம் தேதியான இன்றும் நாளையும் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. முதல் நாள் வேலைநிறுத்த போராட்டமான இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் கோபி தலைமை வகித்தார். மாவட்ட பொருளாளர் முத்துப்பாண்டி, மத்திய செயற்குழு உறுப்பினர் ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட இணைச் செயலாளர்கள் மணிமேகலை, இலக்கியா ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். மாவட்ட செயலாளர் முகைதீன் அப்துல்காதர் கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ், தமிழ்நாடு நில அளவை ஒன்றிப்பு மாவட்ட செயலாளர் ரகுபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் சிறப்புரை ஆற்றினார். மத்திய செயற்குழு உறுப்பினர் செந்தில்வள்ளி நன்றியுரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் துறை சங்க மற்றும் தோழமை சங்க மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநில நிர்வாகிகளை உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.